ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்தே பிரித்தெடுக்கிறார். God has chosen us from our mother's womb and he has called us. நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்காக அழைத்தார். தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே அழைத்தார், பிரித்தெடுத்தார். அந்த முழு நேர ஊழியத்தை குறித்து என்னோடு கூட ஆண்டவர் காலாகாலங்களில் பேசி சரியான நேரத்தில் முழு நேர ஊழியத்துக்கு வர விசுவாசத்தோடு அவரை பின்பற்ற அந்த அழைப்பை கொடுத்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு உண்டு. ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாக இருந்து உன் பிள்ளைகளையும் உன் கணவனையும் ஆண்டவருக்குள் நடத்துகிற ஊழிய அழைப்பு உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த அழைப்பிலே நின்று அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு கல்லூரியில் ஆசிரியராகவோ ஒரு பள்ளியின் ஆசிரியராகவோ இருந்தால் அங்கே ஆண்டவர் உனக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற ஆண்டவருக்காகவே அந்த இடத்தில் சாட்சியாயிரு. ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீ மற்றவர்களைப் போல வாழக்கூடாது. உன் வாழ்க்கை, உன் குணம், உன்னுடைய பண்புகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதுதான் பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை அழைக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற தெருக்களிலே நீங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும். நீங்கள் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர ஆண்டவர் உங்களை அந்த தெருவிலே வைத்திருக்கிறார்.